டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. சுக்கிரன் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கறச்சா, அவர் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் அதாவது சனி பகவானோட சேர்ந்து 3 கிரகங்களாக இருக்குங்க. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசி என்றாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நேர்மைக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர் என்றால் அது நீங்கள் தான். சரிங்க, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்கன்றது புரியுது. ஸோ மற்ற குணங்களை பற்றி நான் சொல்கிறேன். எப்படின்னா, எப்போதுமே ஒரு கோல் வச்சுட்டு நீங்கள் அதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும். அதே மாதிரி யார்ட்டையுமே நீங்கள் வந்து பழக மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரம். பழகுனீங்கன்னா ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தாங்க. ஏன்னா வெளியில் பார்க்கறதுக்கு தோற்றத்தில் கோபமாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பீங்க. ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பானவர் என்று சொல்லலாம், இரக்கமானவர் சொல்லலாம். இந்த ஸ்ட்ரிட்டுன்ற மாதிரி சிலது காமிச்சிப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்டவர் நீங்கள் கிடையாதுங்க. சரிங்களா? சரிங்க, நீங்கள் அதாவது இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க. அதாவது இந்த மாதம் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா ஓடுங்க, நல்ல ஒரு லாபத்தை அள்ளித்தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் கணினி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். சாஃப்ட்வேரில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். அது மட்டுமின்றி இந்த மாதத்தில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மூலிமா நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு குரு பகவான். அவர் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு எவ்வளோ டென்ஷன்ஸ் இருந்தாலுமே அதை அப்பப்போ மறைந்து விட்டு திருப்பி புத்துணர்ச்சியோட புதிய வேலைகளை செய்ய காத்திருப்பீங்க. உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுக்கு பண விஷயத்தில் செல்வங்கள் அதிகமாக பெருகிடும். உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் உங்களுக்கு அமோகமாக அமையும். உறவில் அதாவது கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் நடக்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது அம்மன் வழிபாடு சால சிறந்தது. முடிந்தால் காமாட்சி அம்மனை மனதார சேவியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த மாதம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.